Welcome to Future Vision Study Center. PGTRB Psychology classல Unit 7ல பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட continuation topic வந்து இன்னைக்கு பியாஜேவோட education thoughts எப்படி இருந்துச்சு, அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறதா வந்துட்டு சைல்ட் சென்டர் எஜுகேஷன் எப்படி ஃபாலோ பண்ணாரு, அவர் எது மாதிரி தியரிஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பியாஜேவோட எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் டிஸ்கவரி லேர்னிங் அப்படிங்கிறதா உங்களுக்கு சிலபஸோட டாபிக். சரிங்களா, இதை தான் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பியாஜே பற்றி அபவுட் பியாஜே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவரோட தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல அவர் என்னென்ன விஷயத்த சொல்றாரு, அதுக்கப்புறம் அவரோட டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங் பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாருங்க, இப்போ ஜான் பியாஜே அப்படிங்கிறவர் வந்துட்டு எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th August 1893ல 96ல பிறந்திருக்காரு. செப்டம்பர் 16 1980ல வந்து இறந்திருக்காரு. அதாவது 1896ல பிறந்து 1880 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட காலம் வந்து இதுதான். இவர் வந்து ஒரு பிரெஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்வீனிஷ் டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் பிலோசபர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து எதுல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு அப்படின்னா எபிஸ்டமோலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைய வந்து அது எப்படி படிக்கும், அதோட நாலேஜ், அவங்களோட இன்டெலிஜென்ட் பவர் எப்படி இருக்கு, அது எது மாதிரி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிற ஒரு ஆள் தான் வந்து பியாஜே. நெக்ஸ்ட் வந்துட்டு his theory of cognitive development and epistemological view of together called genetic epistemology அப்படின்னு சொல்றாங்க. இந்த பியாஜே வந்துட்டு பிளேஸ் a great important on education of children. அதாவது இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா சைல்டோட எஜுகேஷன் வியூ கொடுக்கறதாகட்டும், அவங்களோட எஜுகேஷன் தாட்டுக்கு வந்து இவர் ஒரு மெயினான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் யார் தியரி கொடுத்தா, யார் வந்து காயின் பண்ணா, யார் டெவலப் பண்ணா அப்படிங்கிற கொஸ்டின் யாரு கேட்டாலும் நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னா பியாஜே தான் எழுதுவீங்க. இந்த தியரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா பாக்குறதா வந்து இந்த தியரி. இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியாஜே தான் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தியரின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இது என்ன அப்படின்னு பாருங்க, அடுத்த பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ஹியூமனோட நாலேஜை வந்து எப்படி வந்து இது பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜை கெயின் பண்ணி அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்றாங்க அப்படிங்கறதா இதோட ப்ராசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பியாஜே வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஹியூமன் ஆர்கானிசம் அண்ட் லாங்குவேஜ் தான் இங்க வந்து மெயினா வந்து இவர் வந்து இதுல வந்து கிளைம் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல வந்து அவங்களோட ஹியூமன் ஆர்கானிசம் எப்படி யூஸ் ஆகுது, இல்லாட்டி அவங்களோட லாங்குவேஜ் வந்து அவங்க எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அவரோட ஐடியாஸ் வந்து இதாகுது. இதுல வந்து இன்னும் வந்து அது வந்து எப்படின்னா நார்மலா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் அதோட இன்டெலிஜென்ட் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லாவே நேச்சர் வியூல வந்து கொடுக்கறதா வந்து இவரோட டிஸ்கவரி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ரெண்டாவது வந்து டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங் வந்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல இருக்க ஸ்டேஜஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுல வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. 4 ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல பியாஜே தியரியில ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ். சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ்னா என்னன்னா ஒரு நியூ பார்ன் பேபியில இருந்து ஒரு பிறந்த குழந்தையில இருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் அதோட இன்டெலிஜென்ட் அண்ட் அதோட ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க டெவலப்மெண்ட் தான் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரிச்சு சொல்றாரு. ஃப்ரம் பர்த் டு ஏஜ் 2 அவங்களோட மூவ்மெண்ட் சென்சரி ஆர்கன் மூலமா அது வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த பாக்குது, கேக்குது, அது கை கால வந்து ஆட்டுறதா, அவளுக்கு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாமே அது வந்து டெவலப்மெண்ட் எப்படி ஆகுது அப்படிங்கறதா வந்துட்டு இந்த பாயிண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீப்ரோக்னேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு.
ப்ரீப்ரோனேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏஜ் 2ல இருந்து 7 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நியூ பார்ன்ல இருந்து 2 வரைக்கும் சொல்லிட்டோம், ரெண்டாவது வந்து 2ல இருந்து 7 வரைக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 7 வயசு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இப்போ 2 நம்பர்ஸை வந்து கூட்டுறது, 2 டிஜிட் நம்பர்னா என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்றது, ஒரு விஷயத்த வந்து அப்ளை பண்றது, லைட்டா ரொம்ப பேசிக்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை எது பண்ணுமோ அது மாதிரி ஒரு லேர்னிங்கை வந்துட்டு லேர்னிங் அண்ட் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கு. அந்த இடத்துல வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா 7 வயசு வரைக்கும் அங்க பார்த்தோம், இங்க வந்து 7 to 11 வரைக்கும் இந்த ஏஜை வந்து பிரிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் வந்து என்ன பிகின் ஆகுது அப்படின்னா திங்கிங் ஆஃப் லாஜிக்கல் வந்து பிகின் ஆகுது. ஆனா வந்து ரொம்ப ஓவரா வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இல்ல, ஓரளவுக்கு பேசிக் திங்கிங் தான் வந்து இதாகும். அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஏடை வந்து வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோ இல்ல ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கோ வந்து ஒரு எய்டு யூஸ் பண்ணி அவங்க வந்து இதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 7 to 11 ஏஜஸ்க்குள்ள வர்றது. அதுக்கப்புறம் ஃபார்மல், இது வந்து கான்கிரீட். இதுக்கப்புறம் ஃபார்மல் ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 11 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் வந்து அவங்க மைண்ட்குள்ள வந்துடும். நார்மலா ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைல்ட் சென்டர் லேர்னிங் அப்படிங்கிறதையும் இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. சைல்ட் சென்டர் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நார்மலா வந்து சைல்ட் சென்டர் லேர்னிங் சொல்லிட்டு நம்ம எல்லா ஆத்தர்ஸும் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம், அதே தான் இங்கேயும். இவரும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா சைல்ட் சென்டர் லேர்னிங்க்கு வந்து கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து this theory of cognitive development can be used as a tool in early childhood in classroom. அதாவது அவரோட தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு டூலா அவங்க ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட்லயே வந்து அவங்களோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு டூலா வந்து ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு பேச்சே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சில்ட்ரன் வந்து எங்க வந்து டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்ல தான் வந்து டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லேர்னிங் பத்தி பேச வராரு. இப்போ வந்து சைல்ட் சென்டர் எஜுகேஷன்ல லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து மெயினா இருக்க போதும். அந்த இடத்துல வந்து எஜுகேஷன் செட்டிங் அப்படிங்கிறது வந்து அங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நாலேஜ் அப்படிங்கிறது மெயினா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லேர்னருக்கு வந்து ஒரு மெச்சூரான ஒரு மென்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி அந்த லேர்னிங் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் இன் ஏர்லி எஜுகேஷன் அண்ட் மாரல் எஜுகேஷன். அதாவது ஏர்லி எஜுகேஷன் பத்தியும் மாரல் எஜுகேஷன் பத்தியும் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி வந்து ஒரு சைல்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல வந்துட்டு பேசிக் பிரின்சிபல்ஸ் சொல்லிட்டு மாரல் எஜுகேஷனை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சைல்டு வந்து மாரல் டெவலப்மெண்ட், அதாவது அதோட மைண்ட் வந்து மாரல் டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு மெயினா வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பியாஜே என்ன சொல்றாரு அப்படின்னா சைல்டு இஸ் சம்மன் ஹூ கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹிஸ் ஓன் மாரல் வேர்ல்ட் வியூ who formed idea about the right and wrong அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. fear and unfair that are not direct product, it's the adult of teaching and they are often maintaining the face of adult vision சொல்லி சொல்றாரு. அதாவது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாரல் அப்படிங்கிற வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்மிங் ஐடியா ஆஃப் ரைட்டா ராங்கா, இல்ல இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நான் இந்த விஷயத்த கரெக்டா பண்றேன் பண்ணலையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு மாரல் தாட்டை வந்து அவனுக்கு விதைச்சிட்டோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குழந்தைக்கு அப்படின்னா அதுவே வந்து அப்ளை பண்ணி அது கரெக்டான வேலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இங்க சொல்றாரு. டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங் வந்துருச்சு. டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங்ல வந்து மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் சுச்சுவேஷனா வந்து இருக்கணும். அதாவது தியரி ஆஃப் அவர் கொடுக்குற அந்த லேர்னிங் தியரியில வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த அவன் லேர்ன் பண்ணாவே அவன் வந்து நார்மலா ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து எதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா காட்டுவான் அப்படின்னா அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இப்போ ஃப்ரீயா விட்டு நம்மள ஒர்க் பண்ண வச்சு அவனை வந்து
ஒரு விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு விட்டாதான் வந்து அந்த வந்து லேர்னிங் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அங்க வந்து இப்போ சைல்ட் சென்டர் எஜுகேஷனாவே ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி கொடுத்தா அவனோட லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அங்க ப்ராப்பரா இருக்கணும்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து எது மாதிரி மாடல்ஸ் கொடுக்கலாம் அவன் வந்து டிஸ்கவரி பண்றதுக்கு அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கைட் டிஸ்கவரி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் கொடுக்கலாம், சிமுலேஷன்ஸ் ஆஃப் பேஸ்ட் லேர்னிங் கொடுக்கலாம், கேஸ் பேஸ்ட் லேர்னிங் கொடுக்கலாம். இது மாதிரி லேர்னிங் மூலியமா அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லாம அவன் வெரிஃபை ஆகி அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை படிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வராது, பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா எழுதிடுவீங்க. சைல்ட் சென்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது நார்மலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா. இது வந்து எதுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர் எஜுகேஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். சைல்ட் சென்டர் எஜுகேஷன்ல வந்துட்டு நார்மலா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு growth அப்படிங்கிறது அதுவா அப்படியே வெள்ளம் மாதிரி இப்போ ஊற்று அருவி மாதிரி ஊத்தி வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவா வரணும், எதையும் தடையே இல்லாம அப்படியே பொங்கி வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரான ஃப்ரீடம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அட்வைஸ் ஆட்டும். டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா சைல்ட் சென்டர் எஜுகேஷன்ல அவங்க வந்து ஒரு பெஸ்ட் கைடா இருக்கணுமோ தவிர அவங்கள வந்து ரூல் பண்ணி கைட் பண்ணி இப்படி வந்து நீ இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அந்த சைல்டோட ஃப்ரீடம் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து அதோட நீடுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட அதாவது அதோட நாலேஜ் என்ன, அதுக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் அவங்க டீச்சரோட ரோலா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட கேரக்டரிஸ் இதுதான் வந்து உங்களுக்கு இதாகும். நம்ம பார்க்குற சைல்ட் சென்டர் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் மெயினா இருக்கிறது வந்து ஃப்ரீடம் இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன விஷயத்த திங்க் பண்ணுதோ, எது மாதிரி எஜுகேஷன் இது பண்ணணும்னு நினைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரீயா விட்டு அதை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த ஃப்ரீடம். செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சைல்டுக்கு வந்து செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கூட இருக்கலாம். ஒரு குழந்தை பாடுறது ஆடுறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து நம்ம செய்ய வச்சு அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தாதான் அதெல்லாம் செய்யும். சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கிறதே தெரியாம போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இங்க வந்து நம்ம வந்து க்ரோத் பண்ணி விடலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஸ்பான்டேனியஸ் டெவலப்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த சைல்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஹிடன் டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட். அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு என்ன ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு, எது மாதிரி கேட்டகரியில போகணும்னு நினைக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கணும், அதோட டெவலப்மெண்ட்டை வந்து ஏற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு எஜுகேஷனோ ஒரு நாலேஜோ அது கெயின் பண்ணிக்குது அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அப்ளை பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி அது எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டா அது வந்து லைஃபை வந்து ஆர்டினரி லைஃபை வந்து லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவுதான் இதுக்கு வந்து உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு பியாஜேவோட ஒர்க்ஸ். பியாஜே பத்தி உங்களுக்கு மெயினா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா அவரோட உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா லேர்னிங் தியரிஸ் கொடுத்திருப்பாரு. அந்த தியரி என்ன, அந்த 4 கேட்டகரி என்னவா பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இந்த மெரிட் டிமெரிட்ஸ்ல நீங்க வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து பேராகிராஃப் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும். எஸ்ஏ எழுதுறீங்க அப்படின்னா தான். பட் இங்க உங்க 1 மார்க்கா பார்க்கும்போது உங்களுக்கு இது வேணா கொஸ்டின்ஸா கேட்கலாம். அதாவது எந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வருது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல 4 ஸ்டேஜஸ் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரினா என்னன்னு கேட்கலாம். அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி விஷயங்கள் வேணா உங்களுக்கு கொஸ்டின்ல 1 மார்க்ல கேட்கலாம். அப்புறம் அவரோட பாண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்.
அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.